வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மே 1, 2024 முதல் மே 11, 2025 உள்ள பலன்களை பார்க்கலாம். இதுவரைக்கும் போகஸ்தானமான 12ஆம் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி நாள் முதல் ராசியான ஜென்ம வீட்டிற்கு சஞ்சாரம் செய்கிறார். ஜென்மஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தன் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான புத்திரஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான களத்திரஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான பாக்கியஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். உங்கள் ராசியில் தொடர்ந்து பயணிக்கும் இந்த பயிற்சி உங்களுடைய பல வெகுமதிப்பினையும், வெற்றியையும், வளர்ச்சியையும், முன்னேற்றத்தையும் தரும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நல்ல நிகழ்வுகளை நீங்கள் சந்திக்கலாம். நீங்கள் காதல் உறவில் இருந்தால் அடுத்த கட்டமான திருமணத்திற்கு செல்ல இது ஒரு சிறப்பான நேரமாக இருக்கும். இந்த குரு பயிற்சி பலனானது உங்களுடைய படைப்பாற்றல், உற்பத்தி திறன் மற்றும் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும். புனித யாத்திரை மற்றும் சுப ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய நிதி முதலீடுகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியமானது. ஆக்கப்பூர்வமான முயற்சிகள், பங்கு சந்தை முதலீடுகள், ஒப்பந்த பரிவர்த்தனைகள் மற்றும் கூட்டு பணிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் அதிக பலன்கள் இருக்கும். வெளிநாட்டு பயணம், உங்கள் மனைவி அல்லது கூட்டாளிகளிடமிருந்து ஆதாயம், தொழில் முன்னேற்றம், தினசரி வருமானத்தில் வளர்ச்சி, ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் ஆகியவற்றை கூட நீங்கள் பெறலாம். உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் உங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்தவும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், தொழிலில், ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் ஆகியவற்றை கூட நீங்கள் பெறலாம். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் எல்லையை விரிவுபடுத்தும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் உற்சாகமாக புதிய வாய்ப்புகள் வரக்கூடும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். திறந்த மனதுடன் இந்த புதிய வாய்ப்புகளை உற்சாகத்துடனும் நேர்மையுடனும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். உங்களுடைய தந்தையின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் பயனுள்ளதாக இருக்கும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட செயல்கள் அனைத்தும் இப்பொழுது நடைபெறும். நல்லவைகள் அனைத்தும் நடக்கும் என எதிர்பார்க்கலாம். நீங்கள் தனிமையில் இருந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையை சரியாக தேர்ந்தெடுப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்மீக நடவடிக்கையில் அதிக ஆர்வம் காட்டலாம். இது கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்க உதவும். உங்களுடைய நிதி நிலையை பொறுத்தவரை எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த விரும்பும் நபராக இருந்தால் அதற்கு தேவையான நிதி உங்களிடம் இருக்கும். நீங்கள் செய்யும் எந்த முதலீடும் லாபகரமான பலனை தரும். உங்களிடம் ஏதாவது கடன் நிலுவையில் இருந்தால் அவற்றை தீர்த்து உங்கள் நிதி சுமையை குறைக்கலாம். ஆண்டின் இறுதியில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சில மன அழுத்தத்தை அனுபவிக்க நேரலாம். பண வரவுகள் உங்களுக்கு உறவினர்கள் இடையே மோதல் உண்டாகும். மாமியார் குடும்ப உறுப்பினர்களின் குறுக்கீடு இருக்கலாம், சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் உங்களுக்கு இருக்கும். நீண்ட பயணங்களை திட்டமிடுவீர்கள் என்றாலும் வழியில் சில சவால்கள் அல்லது தடைகளுக்கு தயாராக இருங்கள். சில எளிய வழிமுறையின் பின்பற்றுவதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்தலாம். ஆரோக்கியமாக இருக்க யோகா மற்றும் தியானம் போன்ற உடற்பயிற்சிகளை நீங்கள் தினசரி செய்வது நல்லது. பெரிய உடல்நல கவலைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் உடலை புத்துணர்ச்சி அடைய செய்வதற்கு, உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் நிறைய தண்ணீர்களை குடிக்கலாம், பழங்களை சாப்பிடலாம். உடல்நல பிரச்சனைகளை தவிர்க்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றலாம். குரு பகவான் 5ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்வை செய்வதனால் குழந்தைகளிடமிருந்து வந்த வேறுபாடுகள் மறையும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். கலைத்துறையில் மேன்மை உண்டாகும்.
நினைத்த இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். குரு 7ஆம் பார்வையாக களத்திரஸ்தானத்தை பார்வை செய்வதனால் தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். நெருக்கமானவர்களின் மூலம் சில மாற்றங்கள் உண்டாகும். மறைமுகமான வருமானங்களை அதிகரிக்கும். அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். குரு 9ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதினால் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் படிப்படியாக குறையும். தெய்வீக பணிகளில் உள்ளவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவீர்கள். பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும். சமூக தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. ஜென்ம வீட்டில் குரு பகவான் இருப்பதால் கனிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை உருவாக்கும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. உடன் இருப்பவர்களால் சில நெருக்கடியான சூழல்கள் உண்டாகும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். மற்றவர்களை நம்பி செயல்படுவதை குறைத்து கொள்வது நல்லது. மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான தடுமாற்றம் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். வாகன பழுதுகளை சரி செய்வதற்கான வீண் விரயங்கள் உண்டாகும். கிடைக்கும் வாய்ப்புகள் சிறிதளவாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. வியாபார முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் செயல்களை குறைத்து கொள்வது நல்லது. முன்ஜாமீன் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. முயற்சிகளில் உண்டாகும் தடைகளின் மூலம் மாறுபட்ட அனுபவங்கள் உண்டாகும். மனதளவில் எதிர்காலம் சார்ந்த சில புதிய திட்டங்களை உருவாக்குவீர்கள். உங்கள் பேச்சுக்களுக்கான மதிப்பு காலதாமதமாக கிடைக்கும். சகோதரர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும். சேமிப்பு தொடர்பான புதிய திட்டத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நண்பர்களின் தன்மைகளை அறிந்து ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கூறுவது நல்லது. ஆடம்பர சிந்தனைகளால் வீண் விரயங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் சில போட்டிகள் இருந்தாலும் மாறுபட்ட அனுபவங்களின் மூலம் வெற்றிகளை உருவாக்கி கொள்வீர்கள். உத்தியோக பணிகளில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. வாழ்க்கை துணைவரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு சாதகமாக இருக்கும். இழுவையில் இருந்து வந்த வரவுகள் தேவைக்கேற்ப கிடைக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். குழந்தைகளின் வழியில் சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்பு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும். உயர் அதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. சிக்கனத்தோடு செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்கும். புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும். உடன் இருப்பவர்களின் மற்றொரு முகத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். எதையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. பிள்ளைகளின் திருமணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களில் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. திருமணமான தம்பதியர்களுக்குள் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் குறையும். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். ஆசிரியர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது. தொலைத்தொடர்பு துறையில் தனிப்பட்ட ஆர்வம் அதிகரிக்கும். விளையாட்டு விஷயங்களில் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. ஆராய்ச்சி மற்றும் சமூக தொடர்பான கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உயர் பொறுப்பிற்கான தேர்வுகளில் சாதகமான சூழல் உண்டாகும். எதிர்பாலின மக்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. மறைமுகமான இடமாற்றம் சிலருக்கு சாதகமாக இருக்கும். கால்நடை வளர்ப்புகளில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. மருத்துவ துறையில் சாதகமான வாய்ப்பு உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்கள் நீண்ட நாட்களாக தேக்கத்தில் இருந்து வந்த பொருட்களில் ஆதாயம் உண்டாகும். புதிய தொழில் சார்ந்த செயல்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. சந்தை நிலவரத்தை அறிந்து செயல்படுவது நல்லது.
மற்றவர்கள் கூறும் கருத்துக்களில் உண்மை நிலையை அறிந்து ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. பங்குதாரர்களின் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். ஜவுளி மற்றும் மருத்துவ பொருட்களின் வியாபாரம் மூலம் லாபம் அதிகரிக்கும். விவசாய பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சக கலைஞர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான சூழல் உண்டாகும். வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வும் ஆர்வமின்மையும் குறையும். அயல்நாட்டு தொடர்பு நிறுவனங்களால் ஆதாயம் உண்டாகும். இந்த குரு பெயர்ச்சியினால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் புதுவிதமான இலக்குகளும் சுபகாரிய பணிகளில் ஒத்துழைப்பும் வெளியூர் சார்ந்த பயணங்களும் கைகூடி வரும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது. அடக்கத்தோடு செயல்படுவது மேன்மையை உருவாக்கும். காரர்களுக்கு என்ன வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் சித்தர்களின் வழிபாடும் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதன் மூலம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.